தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்தில் மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 7ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 8ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 7ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 8ஆம் தேதி வரை மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு. சென்னை மற்றும் சோழிங்கநல்லூர் 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் சென்னை நங்கம்பாக்கம் 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், சென்னை மாவட்டம் தேனாம்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுகா அலுவலகம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மலர் காலனி, சென்னை மாவட்டம் மண்டலம், காஞ்சிபுரம் மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ARG, சென்னை மாவட்டம் வானகரம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ACS மருத்துவக் கல்லூரி ARG, சென்னை மாவட்டம் முகலிவாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், சென்னை மாவட்டம் வலசரவாக்கம், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், சென்னை மாவட்டம் அடையார், திருவள்ளூர் மாவட்டம் குமரிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ARG, சென்னை மாவட்டம் மாதவரம், செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம், நீலகிரி மாவட்டம் தேவாலா தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் கொளத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், சென்னை மாவட்டம் லைட் ஹவுஸ், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், நீலகிரி மாவட்டம் மேல்கோடலூர், நீலகிரி மாவட்டம் யூத் எஸ்டேட், பெரம்பலூர் மாவட்டம் எறையூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை. மதுரை விமான நிலையத்தில் 40.2 டிகிரி செல்சியஸ் பதிவுகிறது. குறைந்தபட்ச வெப்பநிலை நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் 19.5 டிகிரி செல்சியஸ் பதிவுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.